எதுக்கு கூப்பிட்டேன்? ஆ அம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கிற? வேலை முடிச்சிட்டியா? வெளியே போலாமா, வரியா? வெளிய வா. எங்கக்கா? வெளியேனா அப்படியே சும்மா அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வர்றதா? ஆம்பளைங்க எப்படி வெளியே போயிட்டு வரேன்னு சொல்றாங்க? அந்த மாதிரி வா, நாமளும் அப்படியே ஊருக்குள்ள ரவுண்ட் போயிட்டு சுத்திட்டு அப்படியே மெதுவா வர வேண்டியதா? நீ தான் வாக்கிங் போகணும்னு சொல்லி எங்க அத்தை கிட்ட சொல்லிட்டு இருந்தா. எங்க அத்தை கூட தான் போதியா, எங்க கூட எல்லாம் வர மாட்டியா? அக்கா, வாக்கிங்னா ஈவினிங் போகணும், இல்லாட்டி மார்னிங் போகணும். இந்த மாதிரி டைம்ல கூப்பிடுறீங்க, டே டைம்ல? அதுவும் இல்லாம எனக்கு இப்போ ஒர்க் இருக்கே. நான் வேற இப்பதான் லாகின் பண்ணி கொஞ்ச நேரம் தான் ஆச்சு. இப்போ எப்படி வருது? சாரிக்கா, இன்னொரு டைம் வரேன். இன்னைக்கு நான் வேலை செய்யணுமே, இல்லாட்டி வந்துடுவேன். என்னடி நீ எல்லாம் பிஸி ஆயிட்டேன்? வாக்கிங் பண்ணா வரக்கூடாதா வாக்கிங்? என்னக்கா ரைமிங்கா பேசுறீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, எனக்கு இன்னைக்கு ஒர்க் இருக்குல்ல, அதனால தான் சொன்னேன். சரிடி, பெரிய வேலைக்காரி ஆயிட்ட. எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு சம்பாரிச்சு யாருக்கு தான் போட போறியோ? இந்த கருப்பாய் கிழவிக்கு நல்லா சம்பாரிச்சு போடு. அதை நல்ல மூட்டை கட்டி வச்சுக்கிட்டு செலவு பண்ணா கஞ்சத்தனம் பண்ணிட்டு இருக்கட்டும். ஆமா, இருக்குதா இந்த கருப்பாய் கிழவி? எங்க போச்சு? சத்தத்தையே காணோம். ஆண்டி ஆடு மேய்க்க போயிட்டாங்க. அங்கிள் தோட்டத்துக்கு கிளம்பிட்டு போயிட்டாரு நேரத்துலயே. அவரு ஃபோன் பண்ணி காலையிலேயே பேசினாரு. அதுக்கப்புறம் நான் என்னோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். லஞ்ச் ஆண்டியே ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. வேற என்னக்கா? என்னடி உங்க அத்தை எங்க இருக்கிறாங்கன்னு தான் கேட்டேன். லைன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாத்தையும். அதுவாக்கா, அது எனக்கு ஒன்று கேட்ட அப்படியே லைனா சொல்லிடுவாக்கா. எப்பவுமே எனக்கு அந்த மாதிரி தான் பழக்கம். நல்லா பழக்கண்டி. நான் என்கிட்ட சொன்ன மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்லிட்டு இருக்காதா? என்னடா இந்த புள்ள ஒரு கேள்வி கேட்டால் 10 பதில் சொல்லுதுன்னு நினச்சிக்குவாங்க. அது சரி. சரி, நீ தான் வரமாட்டேங்கிறியே. போய் உன்னாடி வேலையே பாரு. சாப்பிட்டுட்டியா இல்லையா? சாப்பிட்டாச்சுக்கா. நீங்க சாப்பிட்டீங்களா? நானா? அதெல்லாம் நானும் சாப்பிட்டாச்சு. சரி சரி, நீ உன்ற வேலையை பாரு. நான் போய் என்ற வேலையை பார்க்குறேன். ஓ ஆமா, நீங்க வேலைக்கு போயிட்டு இருந்தீங்களா? என்னக்காச்சு? இனிமேல் தான் கிளம்பணுமா? நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேனா? எந்த வேலைக்கு? என்ன வேலையை பற்றி கேட்குற? நான் இப்போ வேலைக்கு போனேன். அது சரி, நம்ம வேலைக்கு போய் வேலை செஞ்சிருந்தா தானே நமக்கு ஞாபகம் இருக்கும். ஆமா, நான் இங்கே வேலைக்கு போனேன். நான் வீட்டில் தானே இருக்கேன். அக்கா, அதாக்கா கவர்மெண்ட் ஜாப். அதாக்கா 100 டேஸ் ஒர்க். அதுக்கு போனீங்க. எங்க ஆண்டி கூட வந்தாங்களே, அங்க போகலையா நீங்க இன்னைக்கு? எங்க ஆண்டி கூட ஆடு மேய்க்க போயிட்டாங்க, அதான் கேட்டேன். அது சரி, நீ கவர்மெண்ட் ஜாப்னே வச்சுக்கிட்டியா? சரி சரி, நல்லதாக தான் இருக்கோச்சு. அந்த 100 நாள் வேலையை பற்றி தானே கேட்குற? அது இல்லடி எனக்கு. அது அவங்க இன்னும் 4 நாள் கழிச்சு தான் செய்யலான்ட்டாங்க. அது தொடர்ந்து செய்யவே மாட்டாங்க. அப்பப்போ கேப் விட்டு தான் கூப்பிடுவாங்க. அதெல்லாம் அப்படிதான். அதெல்லாம் சொன்னால் புரியாது. அந்த வேலைக்கு லீவு, சரியா? ஓ அப்படியா? அதனால தான் ஆண்டி இன்னைக்கு ஆடு மேய்க்க கிளம்பிட்டாங்களா? ஓகே ஓகே. சரிக்கா, எனக்கு டைம் ஆயிட்டு இருக்கு. சிஸ்டம் ஆன்ல இருக்கு. நான் போய் என்னோட ஒர்க் பார்க்குறேன். ஈவினிங் மீட் பண்ணலாம். ஓகேக்கா? சரிடி அம்மா, கிளம்பு கிளம்பு. இந்த பிள்ளை என்னடா வரவே மாட்டேங்குது எங்கே கூப்பிட்டாலும். நம்ம வேலையை செஞ்சு கடமையை நிறைவேற்றுற மாதிரி இப்படி ஓடுறா. நானே புருஷன் புள்ள குட்டி குடும்பம்னு வச்சுட்டு ஒழுங்காக வேலைக்கு போகாமல் நானே சுற்றிட்டு கிடக்கிறேன். இந்த பிள்ளைக்கு இன்னும் குழந்தைங்க கூட இல்லை, புதுசாக கல்யாணம் இருக்குது. இது இன்னும் வேலைன்னு பார்த்துட்டு இருக்குது. சரி, அவங்கவுங்களுக்கு அவங்க இது நாம் என்ன பண்ணுறது? எனக்கே கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்கே. இந்த கிளவி செஞ்ச சோத்தை எத்தனை வாட்டி தான் திங்கிறது? சரி, ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்தால் எடுத்து தள்ளி போட்டுட்டு நம்ம அப்படியே நடை கட்ட வேண்டியதுதான். இங்கேருந்து என்ன பண்ணுறது? நமக்கு வெத்து போயிருதுப்பா. இந்த ஆறாப்போல எப்படி தான் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறான்னு தெரியலையே. இவளுக்கெல்லாம் போர் அடிக்காதோ? ஒருவேளை நமக்கு தான் இப்படி தோணுதா? வேலை செஞ்சால் போர் அடிக்காதா? நம்மளால நினச்சி கூட பார்க்க முடியல. அது எவ்வளோ நேரம் தான் செவத்தை பார்த்துட்டு உட்காந்துட்டு அந்த கம்ப்யூட்டரை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறது வீட்லேயே. வெளியே ஆஃபீஸ் போனால் கூட தெரியாது. இது எப்படி தான் வீட்டிலேருந்து வேலை செய்யலாம் தெரிய மாட்டேங்குது. நம்மளால வீட்டிலேருந்து 2 பாத்திரத்தை கூட கழுவ முடியல. அந்த துணி துவைக்கிறக்கே முக்கால் எழுதிட்டு துவைக்கிறோம். அதை துவைக்கிறதுக்கு முடியாமல் ஆற்றுக்கு கொண்டு வர, வாய்க்கால் கொண்டு வர, வரப்புக்குள்ளே கொண்டு போய் காய போட்டுட்டு அங்கே டைம் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம. இந்த பிள்ளை இப்படி உட்காந்துட்டு இருக்குதுங்க. அவளுக்கு அது பழக்கமாகி போச்சாட்டு இருக்குது. நமக்கு அது செட் ஆகாதுப்பா. இந்த அக்கா வாங்கினாலும் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படியாச்சும் இந்த அக்கா தலையில கொஞ்சம் காய்கறி கட்டி வித்துருவானுப்பா. இன்னைக்குள்ள எப்படியாச்சும் வித்தரலான்னு பார்த்தா தீர்வனாகுது. வராங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காய், தக்காளி. கா வாங்க காய்கறி எல்லாம் நல்லா இருக்குதுக்கா, வாங்க. அடா நிலா, நீங்க காய்கறி வித்துட்டு இருக்கிற? ஆமா, என்ன அதிசயமா இருக்குது, நீ எல்லாம் காய்கறி போட்டு வித்துட்டு இருக்கிற? நான் எப்ப இருந்து இந்த வேலையை ஆரம்பிச்சா? எங்க சின்ன புள்ள அவ வரலையா? அவளு சேர்ந்துதான் 2 பேரும் தான் எப்பவுமே புதுசா ஏதாவது வேலை பார்ப்பீங்க. இன்னைக்கு என்ன நீ தனியா உட்காந்துட்டு இருக்கிற? அவளு இல்லையா? அவன் சொல்லவே இல்லை பாரு என்கிட்ட இந்த மாதிரி காய்கறி விற்க போறான்னு. ஐயோ காளிமக்கா, சின்ன பிள்ளைக்கு தெரியாதுக்கா நான் காய்கறி வித்துட்டு இருக்கிறது. அவகிட்ட சொல்லவே இல்லை. என்னது, அவளுக்கு தெரியாதா? அவளுக்கு தெரியாம இருக்காதே, அவ கூட சுத்தி இருக்கிற, அவகிட்ட சொல்லவே இல்லையா? ஐயா அக்கா, இந்த வேலை ஆரம்பிச்ச கொஞ்ச நேரம் தான் ஆகுது. இங்க ஒரு பாட்டி தான் இருந்தாங்க, அவங்களுக்கு ஏதோ அவசரமா வேலை இருக்குதாமா, ஏதோ ஃபோன் வந்துச்சு அப்படின்ட்டு தனப்போட பேசி புலம்பிட்டு இருந்தாங்களா. சரி, நான் அப்பதான் வந்துட்டு இருந்தேன் இந்த வழியில. என்னாச்சு பாட்டின்னு கேட்டேன். அவங்க தான் இந்த காய்கறியெல்லாம் வித்துட்டு இருந்தேன், எனக்கு கொஞ்சம் அவசர ஜோலி இருக்குது, போகணும், இதெல்லாம் என்ன பண்ணுறது தெரியல, வீட்டுக்கு கொண்டு போய் வைக்கிறக்க முடியாது அப்படின்னு புலம்பிட்டு இருந்தாங்களா. சரி, அதான் நான் வேணா விற்று கொடுக்கட்டுமான்னு கேட்டேன். அவங்களும் சரி விற்று கொடு, வரது ஆளுக்கு பாதி வச்சுக்கலாம், நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கிளம்பி போயிட்டாங்க. சரி, அதான் என்ன பண்ணுறேன், சும்மா தானே பொழுது சுற்றி கிடக்குறான், இங்கே உட்காந்து அப்படியே வியாபாரத்தையும் பார்த்துட்டு புதுசாக வியாபாரத்தை கற்றுக்கலாம் அப்படின்ட்டு இங்கேயே அப்படியே உட்காந்துட்டேன் இன்னைக்கு ஃபுல்லாக.
சரி அதான் இதெல்லாம் வித்தானா ஆளுக்கு பாதி கிடைக்கும். வர பணத்துல அந்த பாட்டிக்கு பாதி கொடுத்துட்டு நான் பாதி வச்சுக்க வேண்டியதுதான். சரி அதுதாக்கா அவ்வளோதாக்கா கதையெல்லாம். இதான் நடந்துச்சு. அதனால சின்ன பிள்ளைக்கு தெரியாது, நான் காலையிலேருந்து பார்க்கவும் இல்லை. சரிக்கா நீங்கள் வந்து வாங்குக்கா. நல்ல காய்கறிக்கா, எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, வாங்கிக்க காளிமாக்கா. அப்படியா? சரி சரி வாங்கிக்கிறேன். நான் இப்போ பால் ஊற்றுட்டு போகிறேனே, பால் ஊற்றிட்டு எப்படி மாடு ஓட்டிட்டு வருவோன்னு வரும்போது வேணா வாங்கிக்கிட்டுமா? இங்கே தானே இருப்பேன், அதுக்குள்ள ஒன்றும் தீராதே. வாக்கா வாக்கா, அதெல்லாம் பால் ஊற்றிட்டு வரும்போது இங்கே தான் இருப்பேன், வரும்போது வாங்கிக்கோங்க. என்ன வேணும்னு சொல்லிட்டு போனீங்கன்னா எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். இல்லை பரவாயில்ல, வரும்போது என்ன இருக்குதோ நான் அதுவே வாங்கிக்கிறேன். ஏதோ உனக்காக இல்லை அந்த பாட்டிக்காக தான். சரியா? சரி நான் எப்படி பால் ஊற்றிட்டு மாடு ஓட்டிட்டு வரும்போது வரேன். சரி கிளம்புறேன். பாரு பாரு நல்லா வியாபாரத்தை பாரு. சரி காளிமாக்கா, கண்டிப்பாக வாங்க, ஏதாவது வாங்கிட்டு தான் போகணும். சரி 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 பரவாயில்ல, ஏதோ அந்த பாட்டுக்கு உதவி செய்கிறேன்ட்டு ஏதோ உட்காந்துருக்குறேன். அதுக்காக வாச்சு ஏதாச்சும் கொஞ்சமாக வாங்கிக்கலாம் போகிறப்ப. சரி நான் வாழை ஊற்றிட்டு வரும்போது பார்க்கலாம். காளிமாக்கா வந்து வாங்குவாங்களா இல்லையா? அதுவே எல்லாம் காய்கறி எல்லாம் தோட்டத்தில் போட்டு வச்சிருக்குது, நம்ம கிட்ட வாங்குமா? சந்தேகம்தான். சரி வாங்குறேன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க, பார்க்கலாம். கத்திரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி, பாவக்காய், வாழைக்காய், கேரட்டு. அக்கா வாங்கக்கா வாங்க, ஐயா வாங்க வாங்க வாங்க. காய்கறி நல்ல புத்தம் புதுசாக இருக்குது பாருங்க. வாங்கக்கா வாங்க வாங்க. இதில் சமைச்சிங்கன்னா குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்குக்கா, வந்து வாங்கிக்கோங்க வாங்க வாங்க. இது என்ன இந்த பிள்ளை இங்கே உட்காந்து காய்கறி விற்குது? ஓ இந்த வியாபாரமெல்லாம் பண்ணுறாங்களா? பரவாயில்ல, இங்கே இருந்துட்டு ஏதோ ஒரு வேலையை செஞ்சு சம்பாதிக்கிறாங்க பாரு. அக்கா வாங்கக்கா வாங்க வாங்க. நம்மகிட்ட எல்லாம் நல்ல நல்ல காயா இருக்குதுக்கா. இப்பதான் எல்லாம் பொரிச்சிட்டு வந்து அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கீதாக்கா வாங்க வாங்க, நல்லா இருக்கிறீங்களா? நானே உங்களை வந்து வீட்டில் பார்க்கணும்னு நினச்சா வரவே முடியலக்கா. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன அதிசயமா இங்கே இருக்கிறீங்க? வந்தது எப்போ வந்தது ஓடுவீங்க ஓட்டமா? நல்லா இருக்கா நிலா, நீ எல்லாம் நல்லா இருக்கிறியா? அக்கா கூட கேட்டவன் இவன். வருவாங்க, நான் அன்னைக்கு எல்லாம் வேலைக்கு போயிருந்தோம், வீட்டுக்கு வேலையாக இருப்பாங்க, அப்புறமேல் வருவாங்க அப்படின்னாங்க. அதான் அப்புறம் வரவே இல்லை. பரவாயில்ல, இந்த வியாபாரம் கூட பண்ணிட்டு இருக்கிறியா? நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்கே தான் இருப்பேன் நிலா. அக்காவை ரொம்ப நாளாக வரமாட்டேங்கிற இருக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்களா? வேறு நீ கூட கேட்குறேன் எப்போ அவசரமாகவே போகிறீங்க போகலையான்ட்டு. சரி அதுக்கு தான் கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்கலாம்னு முடிவு பண்ணேன். சரி அதான் வந்தேன். என்ன வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்கிறாங்களா? அன்னைக்கு கூட அந்த ஆத்தாவை பார்த்தேன், உங்கள் அப்பா தானே, அவங்ககிட்ட பேசிட்டு தான் போனேன். உன் பிள்ளையெல்லாம் நல்லா இருக்கிறாளா, நல்லா வளர்ந்துட்டாளா? அவள் இப்போதாக்கா 3வது போகிறான், இன்னும் சின்ன பிள்ளை தானே. உங்கள் பிள்ளைங்களாம் நல்லா இருக்கிறாங்களாக்கா? பிள்ளைங்களாம் வந்திருக்கிறாங்களா? இல்லை நிலா, அவங்க ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்க. அது வீட்டுக்குமே அது பாரு, ஸ்கூலு காலேஜ் எல்லாம் கொஞ்சம் தூரமாக இருந்ததா. சரி அதான் இந்த வருஷத்துக்கு ஹாஸ்டலில் போட்டுக்கிறேன். கொஞ்ச நாள் கழிச்சு பக்கத்துலேயே அவங்க வீடு ஏதாவது மாற்றிக்கலாம்னு நினச்சேன். சரி இப்போதைக்கு ஹாஸ்டலில் இருந்து படிக்கட்டுன்ட்டு அங்கே தான் சேர்த்து விட்ருக்குறேன். ஓ அப்படியாக்கா, சரி சரி. சரிக்கா, காய்கறி ஏதாவது வாங்கிட்டு போங்கக்கா, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நானே இப்போ முட்டை வாங்குறதுக்கு தான் வந்தேன். அப்போ சரி முட்டை வாங்குவோனே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாளா. சரி அதான் நான் கடைக்கு போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு வந்தாங்க. பாட்டிக்கிட்ட கேட்டால் நாட்டுக்கோழி முட்டை இல்லைனாங்க. சரி அங்கே மளிகை கடையிலே போய் வாங்கிக்கலான்ட்டு சரி கொடுக்கா நானே போய் வாங்கிட்டு வரேன்ட்டு வந்தேன். கருவாட்டு குழம்பு தான் ஏதோ வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா. சரி அது கூட வேணும், முருங்காய் போட்டு வச்சா நல்லா இருக்குல்ல. முருங்காய் கேட்டால் வீட்டில் மரமில்லை வெட்டிட்டேன்னு சொன்னேன். முருங்காய் வச்சிருக்கையா நிலா? அது இருந்துச்சுன்னா 2-3 கொடு, அதை மட்டும் வாங்கிட்டு போகிறேன். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது வேணும்னா அக்காட்ட போய் சொல்கிறேன், வேணா வந்து வாங்கட்டும். நான் ஏதாவது வாங்கினா அது இருந்துக்குதா இல்லையான்னு தெரியல, அதுக்கு தான். முருங்காய் வேணா இருந்தால் கொடு. சரிக்கா, முருங்காலாம் இருக்குது, இருங்க தரேன். இந்தாங்கக்கா. இந்தா நீலா காசு. பரவாயில்லக்கா, நான் அப்புறமா வீட்டுக்கு வந்தேன்னா அந்த அக்காட்ட வாங்கிக்கிறேன், நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. பரவாயில்ல நிலா, முட்டை வாங்குறதுக்காக பணம் எடுத்துகிட்டு தான் வந்தேன். எல்லாத்துக்கும் முட்டை வாங்க போகிறேன். இந்தா என் காசு வாங்கிக்கோ. நான் அப்புறம் பாக்கி என் அக்கா கிட்ட போய் சொல்கிறேன், வேணும்னு வேறு ஏதாவது வந்து வாங்கிக்கிட்டு. சரி கீதாக்கா. சரி நிலா, நான் அப்படியே போயிட்டு வரேன். வியாபாரம் பாரு பாரு, பரவாயில்ல நல்ல புள்ள. சரி கீதாக்கா, போயிட்டு வாங்க. இந்த கடைக்கு ரொம்ப தூரம் போக வேண்டாம், இந்த முக்கு தெருவுனதும் கடை இருக்குது. அங்கே நாட்டுக்கோழியில் வச்சிருக்க மாட்டாங்க, பிராய்லர் கோழி முட்டை தான் இருக்குக்கா. அக்கா சொல்லியிருக்கிறா நிலா, அதான் நாட்டுக்கோழி முட்டை இல்லைன்னு சொல்லி தான் சரி இந்த முட்டையை வாங்கிக்கலான்ட்டு தான் சரி கடைக்கு போயிட்டு இருக்கிறேன். இதான் இந்த முக்கு திரும்பினதுமே இருக்குதா? சரி 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 அப்போ வாங்கிட்டு வரேன் இரு. சரிக்கா. கத்திரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி, பாவக்காய், சொரக்காய், முட்டைக்கோசு, கேரட்டு, பீன்ஸு, வாழைக்காய், கொய்யாக்காய். அக்கா காய்கறி வாங்கலையோ? காய்கறி வாங்க வாங்க, நம்மக்கிட்ட எல்லா காய்கறி இருக்குக்கா. வாங்கக்கா வாங்குங்க வாங்குங்க. அட நம்ம குந்தாணி இவப்போ நமக்கு தெரியாமல் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறா. அது பாரு, காய்கறி எடுத்துட்டு வந்து எல்லாம் வச்சு நீ வாங்குன்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்க வச்சுட்டு இருக்கிறான். இந்த குந்தாணி கூடயே இருந்து நம்ம கிட்ட சொல்லவே இல்லை பாரு. அடியே குந்தாணி, அடியே குந்தாணி, காய்கறி வாங்கிக்கிறதா? நான் என்ன காய் வாங்குறக்கா வந்தேன்? ஏண்டி என்கிட்டயே சொல்லவே இல்லை, நீ பாட்டு புதுசாக பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா? அடியே பாவி, கூடயே சுற்றிட்டு இருக்கிற ஒரு வார்த்தை சொன்னையாடி. சின்ன புள்ள, சாக்க கோர, நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, இது வேற மேட்டர். அடி பாவி,
வேற மேட்ருங்கிற ஒரு ஃபோன் எடுத்து சொல்லக்கூடாதா? தேவையில்லாம எதையாவது பேசுறதுக்காக ஃபோன் பண்ணுவேன். முக்கியமான வேலை பார்த்துட்டு இருக்கிற இப்பெல்லாம் ஃபோன் பண்ண மாட்டா குந்தாணி. ம் சரி ஃபோன் பண்ணலாம் தாண்டி நினைச்சேன். அது பாரு வியாபாரம் பண்றதுல பிஸி ஆயிட்டேனா. சரி அதான் எப்படி இந்த பக்கம் தானே வருவேன் வரட்டு வரும்போது அப்படின்ட்டு தான் அப்படியே வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க ஒரு பாட்டி தான் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஏதோ அவசரமா போகணும் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணாங்கன்ட்டு என்ன பண்றது தெரியாம புலம்பிட்டு இருந்தாங்க. சரி நான் வந்து என்னன்னு கேட்டேன். இந்த மாதிரி சொன்னாங்க. சரி நான் வேணா வியாபாரம் பண்ணி தரேன் இன்னைக்கு அப்படின்னு. சரி பண்ணுமா, வர லாபத்துல ஆளுக்கு பாதி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க போயிட்டாங்க. அதான் அப்படியே இங்கே உட்காந்துட்டேன்டி. அதெல்லாம் சரிதான். என்னை கூப்பிட்டு நானும் வந்து உங்க கூட உட்காந்துருப்பேன்ல. நானே டைம் போகல, நான் அங்கே இங்கேயும் சுற்றிட்டு கிடக்குற தன போல. சொல்லியிருந்தேன்னா நானே வந்து உங்க கூட சேர்ந்து வியாபாரம் பண்ணியிருப்பேன்ல. அதுக்கு தாண்டி சொன்ன குந்தாணி. சரி சரி வா, இப்ப என்ன கெட்டு போச்சு, நீயும் வந்து உட்காரு வா, 2 பேரும் சேர்ந்து வியாபாரம் பண்ணலாம். சரி வியாபாரம் பண்ணடி, சும்மா உட்காந்து வேலை நடக்காது. இந்நேரம் நான் கட்டி எல்லாத்தையும் கூப்பிட்டு இருந்தேன். சித்த நேரம் நீ கூப்பிடு. இப்போ பாரு என்னோட வியாபாரத்தை. கத்திரிக்காய், வெண்டைக்காய், அப்புறம் என்னடி வச்சிருக்கிற? தக்காளியா? தக்காளி, வாழைக்காய், வாங்க வாங்க எல்லாரும் வந்து நல்லா வாங்கிட்டு போங்க. இதில் சமைச்சு சாப்பிட்டா குழம்பு பொரியல் அவ்வளோ சூப்பராக இருக்கு. வாங்க வாங்க அக்கா, வாங்க வாங்க ஐயா, தாத்தா, பாட்டி எல்லாரும் வாங்க. நல்ல சத்தமா கூப்பிடு சின்ன புள்ள, இப்படி எல்லாம் கூப்பிட்டு யாரும் காது கேட்காது. இப்போ தானடி வந்து உட்காந்தா பிக்கப் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணு, எல்லாரும் வருவாங்க. சரியா? ஐயா காய்கறி வாங்கலையோ? காய்கறி வாங்க வாங்க நம்ம கடையில் வாங்குங்க. எல்லாம் நல்லா புதுசாக இருக்குது பாருங்க, புத்தம் புதுசா. ஐயா வாங்க வாங்க, சாரே வாங்க வாங்க. வந்தா மட்டும் பத்தாது, வாங்கணும். ஐயா வாங்க வாங்க, அண்ணா வாங்க. அடியே சின்ன புள்ள அங்க வாரு, யார் வராங்கன்னு. யாரடி வர்றாங்க? யார் வந்தாலும் நம்ம கடையில் வாங்கிட்டு தான் போகணும். வாங்காமையெல்லாம் நான் சும்மா அனுப்ப மாட்டேன். சரியா? யாரா இருந்தாலும் வரட்டு வரட்டு பார்த்துக்கலாம். எப்படி வியாபாரம் பண்றேன்னு பாரு. என்கிட்ட இருந்து நல்லா கத்துக்கோ. கத்துக்கலாம், முதல்ல யாருன்னு பார்த்துட்டு வியாபாரம் பண்ணு. ஐயோ சென்ட்ராசு, ஏடி என் புருஷன் வந்திருக்கிறாருன்னு சொல்ல மாட்டியா? இந்த மனுஷன் இப்ப இங்க வந்தான். ஐயோ நம்ம ஏதாவது புதுசா ட்ரை பண்ணலாங்கிறப்பதான் எல்லாரும் வருவாங்க கண்ணு வைக்கிற மாதிரி. இந்த ஆள் எல்லாம் இப்ப யார் வர சொன்னா? ஏண்டி இங்க ஏண்டி இப்படி? யோ இந்த ஆள் சும்மா இருக்க மாட்டானே, எங்க அத்தை கிட்ட போய் தேவையில்லாம எதையாவது சொல்லி வைப்பான். யோ சென்ட்ராசு, ஏயா என்னாச்சு? பாரு இப்ப வியாபாரம் பாரு. கம்மன் இருடி குந்தாணி. யோ சென்ட்ராசு, யா வேலைக்கு போகலையா? இன்னத்துக்கு வந்திருக்கிற? அதெல்லாம் இருக்கட்டும். நீ என்ன சின்ன பிள்ளை பண்ணிட்டு இருக்கிற? நான் வேலைக்கு போறது போகாதது அப்புறம் பாத்துக்கலாம். இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கிற? நீ வீட்டுக்கு வா, அப்புறம் பேசிக்கலாம். என்னடி உன் ரூட்காரர் வீட்டுக்கு வா பேசிக்கிறேன்ட்டு போறாரு. ஏதாவது சண்டை கிண்ட போடுவாரா? அதெல்லாம் நான் வீட்டுக்கு போய் சமாளிச்சுக்கிறேன். நம்ம முதல் பிசினஸ் கவனிக்கலாம். நம்ம பிசினஸ் பண்றப்ப 1000 தடங்கள் வரும். அதுக்கெல்லாம் நம்ம பயந்தா ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வாலி பார்க்கலாண்டி. ஏ சின்னப்புலா, நானே வேணா பாத்துக்கிறேன். நீ போய் உன்ற வீட்டுல பாருப்போ. உன்ற வீட்டுக்காரர் வேற கோவமா போறாரு. போய் என்னன்னு பாத்துட்டு வேணா அப்புறம் வா. அந்த ஆளை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத. நான் முன் வைத்த கால பின் வைக்க மாட்டேன். நம்ம வியாபாரத்தை பார்க்கலாம்.